எவ்ரிவன், எல்லோருக்கும் குட் மார்னிங். வெல்கம் டு மை vlog அமேசிங் கிரீன் கிச்சன். இதில் நீங்கள் பார்க்குறது தேர்ஸ்டே மார்னிங் எடுத்த வீடியோ. இது எங்களோட வீட்டுக்கு அருகில் தான் எடுத்தது. சினோ எப்படி கொட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஏர்லியாகவே இந்த முறை சினோ விழ தொடங்கிட்டது. அதிகப்படியான சினோ வீழ்ச்சி என்று இதை சொல்லலாம். இப்போ ஜிஞ்சர் பிளேன் டீ போட போகிறேன். இதை குடிச்சிட்டு ப்ரான் பிரியாணி செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ப்ரான் பிரியாணி செய்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஆனியன், க்ரீன் சில்லி, களி எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கே 2 டொமாட்டன் வெட்டி வச்சிருக்கிறேன். இதில் மல்லி இலை இருக்குது. இது வாசனை பொருட்கள். இப்போ குயிக்காக பிரியாணியை ரெடி பண்ணுவோம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்திருக்கிறேன். வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இதில் ஒனியன், சில்லி, கார்லிக் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ வதங்கி கொண்டிருக்கு. கொஞ்சம் வதங்கணும். இதில் ஒரு டிப்ஸ் என்னென்னா, வதங்கி கொண்டிருக்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்தா குயிக்காக வதங்கும். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் ப்ரானை சேர்ப்போம். இதில் அளவான மிளகாத்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கு. மஞ்சள் தூளும் சிறிதளவு சேர்த்து. இதில் 2 கப் பசுமதி ரைஸ் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன். அது 1 hour இருக்கும். இப்போ இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் பால் சேர்ப்போம். தயிரும் சேர்க்கலாம். நான் இதில் தயிர் சேர்க்கல, தேங்காய் பால் நல்லா இருக்குமென்று அதை சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்க, கிரேவி கரெக்டாக வந்திருக்கு. 2 கப் அரிசி எடுத்தபடியாக 3.5 கப் தண்ணியே விட போகிறேன். இப்போ 3.5 கப் தண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொதிச்சு கொண்டு இருக்கு. கொதிச்சு வந்தோடனே ரைஸை சேர்த்து கொள்ளலாம். இதில் ரைஸ் சேர்த்தாச்சு. மல்லியிலையும் சேர்த்துருக்குறேன். உப்பு கரெக்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ தான் சரியான டேஸ்ட்டில் வரும். அதோட கொஞ்சம் லெமனும் இதில் புளிஞ்சிருக்கு. இப்போ பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. டின்னர் ரெடி ஆகிட்டது. ப்ரான் பிரியாணியும் எக் ஆம்லெட்டும். இன்றைக்கி சண்டே, க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தது. அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். நிறைய பேர் இந்த சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மிக்க நன்றி. ஒவ்வொரு கிழமையும் டீப் கிளீனிங் செய்வேன்.
அதைத்தான் இப்போ நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இதில் இருக்கிறது வந்து நாங்கள் நியூவாக வேண்டின ஒரு லைட் செயின். இதில் லீவ்ஸும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து மகள் டெக்கரேஷனுக்காக செய்து வச்சிருக்கிறா, நியூ இயருக்காக வேண்டி. இந்த லீவ்ஸ் வந்து ஒரு கோல்ட் கலரில் இருக்குது. இதில் இருக்கிறது வந்து நாங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வேண்டின ஒரு பியூட்டிஃபுல்லான நிக் பேக். அது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கு இவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.